ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணுவுடைய தசாவதாரத்தில் 4வது அவதாரமாக சொல்லக்கூடிய நரசிம்மர் அவதாரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, இல்லை செய்வினை கோளாறு, இந்த பில்லி சூனியம், கண் திருஷ்டி, எடுத்த காரியம் தடையாயிட்டே இருக்குது. முக்கியமாக இந்த வம்பு வழக்கு, இந்த போலீஸ் கேஸு, இந்த கோர்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா அலைஞ்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு பொறாமையில் இருப்பாங்க. நிறைய நம்மளுக்கு தடைகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான பிறரால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நம்மளை எந்த கெட்ட விஷயமோ அண்டாமல் இருக்கணும், கெட்ட இந்த சக்திகள் எல்லாம் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நரசிம்மர் வழிபாடு பண்ணுவோம். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அப்பேற்பட்ட நரசிம்மருக்கு வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்படுது. இந்த நரசிம்மர் ஜெயந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணும்பொழுது எதிரிகளால் பயம் நம்மளுக்கு இருந்ததுன்னா அந்த பயமெல்லாம் நீங்கும். பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கும். அந்த பிரச்சனையை யாராவது சந்திச்சிட்டு இருந்தீங்க, அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது எல்லாமே விலகிடும். அப்புறம் நிதி நெருக்கடி, தீராத கடன், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது எல்லாமே விலகிடும். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துளசி மாலை சாத்தி நீங்கள் நரசிம்மருக்கு வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போய் நீங்கள் துளசி மாலை சாத்தி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். திவ்ய தேசத்தில், இந்த 108 திவ்ய தேசத்தில் விசேஷமான கோயிலாக கருதக்கூடியது அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் கோவில். யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கீங்களோ முடிஞ்சால் அந்த நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நரசிம்மர் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளுங்க. அதனால் நீங்கள் இந்த நாளில் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னால் இந்த நாளில் பண்ண முடியலன்றவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் கூட நீங்கள் நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, எதிரிகளால் பிரச்சனை, கண் திருஷ்டி, செய்வின கோளாறு, உடம்பு இந்த ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், சில பேரால் எழுந்துக்க முடியாது, தீராத பிணி, கடன், இது எல்லாமே உங்களுக்கு விலகிடும். அதே மாதிரி மாதம் சுவாதி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த சுவாதி நட்சத்திர நாளில் கூட நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் மூல மந்திரா சொல்லி அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அந்த மூல மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். இந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மிக்க நன்றி.